வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கர்நாடகா பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹188 இருக்குது. அதிகமாக லோவில் பார்த்தீங்கன்னா 187 வரைக்கும் போயிருக்கு. ஹையில் பார்த்தீங்கன்னா 285 வரைக்கும் போயிருக்கு. இது நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 7,000 crore இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா செக்டர் PE ரேஷியோட 5.3 இருக்குது. அதாவது 20 இருந்தாவே 20க்கு கீழே இருந்தாவே ஒரு நல்ல PE ரேஷியோ. பட் செக்டர் ரேஷியோட PE ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் படியும் கம்மியாக இருக்குது. PB ரேஷியோவும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 0.62 இருக்குது PB ரேஷியோ. 2க்கு கீழே இருந்தாவே ஒரு நல்ல PB ரேஷியோ கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு PB ரேஷியோவும் PE ரேஷியோவும் கன்சிடர் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.92% தராங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ROI வந்து பார்த்திங்கன்னா 14 இருக்குது. 20க்கு மேலே இருந்தால் ஒரு நல்ல ROI. பட் வந்து இது எவ்வளோ இந்த PE ரேஷியோ அண்ட் புக் வேல்யூவோட கம்மியாகவும் இருக்குது. கன்சிடர் பண்ணுறதுக்கான டைம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களுடைய செபி ரெஜிஸ்டர் அட்வைஸ்ட்டை கேட்டுட்டு கன்சிடர் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.